பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் தந்திருக்கிறபடினாலே கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார். யோபு பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் அனுபவித்தவர் என்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அப்போது யோபு சென்று போன மாதங்களிலே கர்த்தர் தன்னை காப்பாற்றி வந்த நாட்களினுடைய மேன்மையை அவர் நினைக்கிறார். ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னை காப்பாற்றினார் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, ஆண்டவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் வாழ்க்கையிலே வந்த இருளை கடந்து போனேன் என்கிறார். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். பிள்ளைகள் சூழ்ந்திருக்கிறதான ஒரு அனுபவம். இது நல்ல ஒரு அனுபவம், நல்ல சந்தோஷமான காரியம். அதான் சங்கீதம் 128 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். பிள்ளைகள் என்று சொல்லும்போது பாருங்க, ஊழியத்தில் நம்ம பார்க்கும்போது 2 டைப்பான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று நம்முடைய மாம்ச பிள்ளைகள், இன்னொன்று ஆவிக்குரிய பிள்ளைகள். இவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது மாம்சத்தில் நமக்கு பிறக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வழியிலே நமக்கு பிறக்கிறதான அல்லது ரட்சிக்கப்படுகிறதான தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது நமக்கு ஒரு 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 ஊழியக்காரனுக்கு, ஒரு அப்போஸ்தலனுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். நான் சென்னையில ஊழியம் ஆரம்பித்த போது அங்க நான் தங்கியிருந்த இடத்துல ஒரு பெரிய காட்டு இருந்தது, ஒரு கட்டில். சேரெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஒரு 2 or 3 4 சேர்ஸ் தான். அப்போது அந்த வீட்டில் மீட்டிங் நடக்கும், சண்டே ஸ்கூல் நடக்கும். சண்டே ஸ்கூல்லாம் முடித்து விட்டு அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், வாலிபர்கள், ஆண்களும் பெண்களும் எல்லாரும் அந்த கட்டில் 4 பக்கமும் சூழ்ந்திருப்பார். சூழ்ந்திருந்து அந்த ஊழியத்துக்கு எடுத்த பல காரியங்களை, அந்த சண்டே ஸ்கூலை குறித்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காரியங்களை எல்லாம் நாங்கள் பல காரியங்களை பேசிக்கொண்டிருக்கோம். அந்த நாட்களை இன்றைக்கு நினைக்கும் போது, இன்றைக்கு சுமார் 15-16 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு அதை அந்த நாட்களை நினைக்கும் போது, அந்த அனுபவத்தை நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறது. பாருங்க, அப்பொழுது என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். குடும்பத்தில் கூட இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்கிறார்கள். இந்த காலத்தில் எல்லாம் ஒரு +2 படிக்கிறது வரை மேக்சிமம் நம்மோடு இருப்பார். அப்போ நம்மோடு இருப்பார்கள், தங்கி இருப்பார்கள், நம்மை சூழ்ந்திருப்பார்கள். அதுக்கப்புறமா படிப்பு, வேலை, மேரேஜ் என்று சொல்லி பிள்ளைகள் அப்படியே தங்கள் தகுதிக்கு ஏற்றபடி அவர்கள் தூர இடங்களுக்கு சென்று விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகள் சூழ்ந்திருந்த நாட்கள், அப் டு 12th, நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கிற நாட்கள். அதில் நாம் பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை நாம் கொடுக்க வேண்டும். இப்படி நாம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அது வாழ்க்கையில் நமக்கு அது தே ஆர் மெமரபிள் டேஸ் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும், பேரண்ட்ஸுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் கூட தங்கள் பெற்றோரோடு கூட அவர்கள் இருந்த நாட்கள் அவர்கள் நினைவிலே நிலைத்து நிற்கக்கூடிய நாட்கள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 52 8வது வசனத்தில் படிக்கிறோம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய கிருபை நம்பி இருக்கவேன், ஆண்டவரை தான் நம்பி இருக்கவேன். ஆண்டவருடைய கிருபை, கிரேஸ் நாம் எப்போது நம்பி இருக்கும் போது ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். இந்த
நெகேமியா சொல்லுகிறார், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதை ராஜா எனக்கு சொன்ன காரியத்தை நான் ஜனங்களுக்கு அறிவித்த போது எல்லோரும் தங்கள் கைகளை இழந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். கர்த்தருடைய வேலை தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வேலையிலும் நல்ல வேலை என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பணியில ஏதாவது ஒரு விதத்துல ஈடுபடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமான நல்ல ஆண்டவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கேட்டது போல நீர் காப்பாற்றி வந்த நாட்கள்ல என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று யோபு அந்த பழைய நினைவுகளை நினைக்கிறான் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற, தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது என்று பார்க்கிறேன். ஆகவே இந்த நாட்கள்ல நாங்களும் அவ்விதமாய் தேவ கிருபை பெற்று ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட கிருபதார். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. காட் பிளஸ்.